ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக எம்பிக்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சிவகங்கையில் கருணாசிடம் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் பனங்காடி கிராமத்திலிருந்து முக்குலத்தோருடைய பிரிவு தலைவர் கருணாஸ் அவர்கள் நம்மளும் இருக்காங்க. சில தகவல்களை பெறலாம். சார் வணக்கம் சார். இப்போது காலையிலேருந்து போலீஸார் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. இப்போ என்ன செய்ய திட்டமிட்டு இருந்தீங்க? இப்போ ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு திட்டமிட்டு அரசியல் நடத்துவதற்கான விழா அல்ல இது. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விழா, பாரம்பரியமான விழா. இதற்கு 1000 ஆதாரங்களை கொடுக்க முடியும். அந்த நிலையில் இது நடத்தப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. கிராமங்களில் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க நடத்தணும்னு சொல்லி. மாவட்டத்தினுடைய நிர்வாகம் அனுமதி மறுத்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டுருக்கோம். 3வது ஆண்டா இந்த டைம் ஜல்லிக்கட்டு நடக்கலை அப்படின்றப்ப பாஜக கடந்த 2 நாட்கள் முன்பு வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு பரிந்துரை செய்வோம்னாங்க. திடீர்னு பொன் ராதாகிருஷ்ணன் மன்னிப்பு வரைக்கும் கேட்டிருக்காரு. அப்படின்றப்ப அவங்களுடைய திட்டம் என்ன? இது ஒரு அரசியல் நாடகமாக பார்க்கப்படுது. முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக காஷ்மீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இது போன்ற சில பிரச்சனைகள் முழுக்க அரசியலாகவே பார்க்கப்படுகிறது. காவேரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இது எல்லாமே அரசியல் தான். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கட்டுப்பட மறுக்கிறது கர்நாடக அரசு. கர்நாடக அரசின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தமிழகத்திற்கு கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று 2000 கன அடி தண்ணீரை வெளிவிட்டதற்கு ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய உரிமைகளும் உடைமைகளும் எரிக்கப்பட்டது, கொளுத்தப்பட்டது. எத்தனை பஸ்ஸுக்கள், எத்தனை வாகனங்கள் எரிக்கப்பட்டது? தொலைக்காட்சிகளிலே, மக்கள் ஊடகங்களிலே பார்த்து கொண்டு தானே இருந்தார்கள். இதே நீதிபதி மக்களும் மக்களும் அரசியல்வாதிகளும் பார்த்து கொண்டு தானே இருந்தாங்க. அன்னைக்கு எதுவுமே செய்யலையே. ஆனால் இது எங்களுடைய கலாச்சாரம். இது எங்களால் விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இதுதான் பிரச்சனை. எங்கள் அப்பனை நான் எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ இதை படித்தவங்க, அறிவாளிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதில் அரசியல் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு இன்றைக்கு அரசியல் தான். குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து 2 வருடமாக நடத்துன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் மறுக்கிறாரு. ஆனால் அவரே சொல்கிறாரு, எம்பிகள்லாம் இப்போ போயிட்டு லெட்ரு கொடுக்குறத 2 மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே, 3 மாதத்துக்கு முன்னாடியே அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு என்ன மலையாளிங்களா ஓட்டு போட்டாங்க? ஆந்திராக்காரங்களா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? தமிழ்நாட்டில் உள்ளவங்க தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கீங்க, இவ்வளோ பெரிய அதிக பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் இப்படி பதில் சொன்னால் என்ன அர்த்தம்? இது அரசியல் தான் பண்ணுது. பிஜேபியாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து இது அரசியல் தான் பண்ணுறாங்க. 2011 டிஎம்கே தான் தமிழ்நாட்டில் பொறுப்பில் இருந்தாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் தான் மத்திய அரசில் பொறுப்பில் இருந்துச்சு. அன்றைக்கு காட்சி பொருள் பட்டியலில் காளை மாடுகள் சேர்க்கப்பட்ட பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அன்னையிலேருந்து குரல் கொடுத்து தான் இருக்காங்க. ரெக்கார்டு இருக்குல்ல, எத்தனை மன்றங்களில் எத்தனை வழக்குகள் போட்டிருக்காங்க, எத்தனை முறை தள்ளுபடி செய்யப்பட்டது, எல்லாமே டீட்டெயிலாக இருக்குல்ல. முதலமைச்சர் ஓபி அவர்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அறிக்கை கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இது முழுக்க ஜல்லிக்கட்டு இன்றைக்கு அரசியலாக்கப்பட்டு விட்டுருச்சு. வழக்கம் போல் எப்படி கச்சத்தீவை விட்டு கொடுத்தோமோ, எப்படி முல்லை பெரியாரை விட்டு கொடுத்தோமோ, எப்படி கர்நாடக அரசுகிட்ட இன்றைக்கி கையேந்திக்கிட்டு நிற்கிறோமோ, இதையெல்லாம் மறுக்கிற அரசுகளை மத்திய அரசும் சரி உச்சநீதிமன்றமும் என்ன அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க?